பௌத்த பிக்கு ஒருவருக்கு 24 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுராதபுரம் பகுதியில். அனுராதபுரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு மேல் நீதிமன்றத்தால் இந்த அதிரடியான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன செய்திருப்பார்ன்றதை நீங்களே ஊகிக்க முடியும். ஒரு 10 வயதுடைய சிறுவன் ஒருவரை தகாத முறையில் பயன்படுத்தினார். அந்த சிறுவனுக்கு பலவிதமான தொல்லைகள் கொடுத்தார் என்று சொல்லி குற்றஞ்சாட்டப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வந்தன. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு 24 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. யார் அந்த பௌத்த பிக்கு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுராதபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சீவாலி சைத்தியாராமய விகாரை, அந்த விகாரையினுடைய விகாராதிபதி அவர்தான். அவருக்கு தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அனுராதபுரம் பகுதியில் ஒரு சிறப்பு மேல் நீதிமன்றம் இப்போ தீவிரமாக இயங்கி கொண்டு வருது. அதாவது இலங்கையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் புள்ளி விவரங்கள அடிப்படையில் அனுராதபுரம் மாவட்டத்தில் தான் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிக அளவில் நடக்கிற ஒரு மாவட்டமாக அனுராதபுரம் தான் இருக்குது. அதனால் இந்த சிறப்பு நீதிமன்றம் பல வழக்குகள் எடுத்து தொடர்ந்து விசாரித்து கொண்டே வருது. அதில் ஒன்று தான் அட்டமஸ்தானியினுடைய வழக்கும் ஒரு பக்கத்தால் போய்கொண்டிருக்குது. அவர் இப்போ அட்டமஸ்தானி கிடையாது, முன்னாள் அட்டமஸ்தானி. எனவே அவருக்கு எதிரான விசாரணைகளும் ஒரு பக்கத்தால் போய்கொண்டிருக்குது. அவருக்கு மிக விரைவில் தீர்ப்பு ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த அனுராதபுரம் சிறப்பு மேல் நீதிமன்றம் கடந்த ஒரு 20 நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பேருக்கு கடூழிய சிறை தண்டனை வழங்கி இருக்கிறது. அதில் 2 பேர் பௌத்த பிக்குமர். அதில் ஒரு ஆள் தான் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்ட இந்த நபர். எனவே இன்னும் நிறைய கேஸுகள் அந்த பகுதியில் இருக்குது. விசாரணைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. எனவே இன்னும் நிறைய பேருக்கு தண்டனைகள் கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. காத்திருந்து பார்ப்போம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய செயலகம் இருக்குத்தானே, ஜனாதிபதி செயலகம், அங்கு பணிபுரிகின்ற ஒரு உத்தியோகத்தர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவால். எப்போ என்று கேட்டிங்கன்னு சொன்னால் நேற்று பின்னேரம் போல கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எதுக்காக ஜனாதிபதி செயலகத்தில் பணிபுரிகின்ற ஒரு ஆள் கைது செய்யப்படணும் என்று சொன்னால், ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவர் இலங்கையிலிருந்து தப்பி வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக அவருக்கு பாஸ்போர்ட் தயாரித்து கொடுத்துருந்துக்கார். அதாவது தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்குகளை பயன்படுத்தி கொண்டு போலியான ஒரு பாஸ்போர்ட் ஒன்றை தயாரித்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட குற்றவாளி இலங்கையிலிருந்து வெளியேறதுக்கு உதவியாக இருந்தார். இந்த ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த செய்தியை கேட்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். அதுபடி இந்த ஜனாதிபதி கீழே, அதுவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய ஆஃபீஸுக்குள்ளேயே இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருந்தவரா, இப்படி ஒரு வேலையை செய்தவரான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவர் இப்போ செய்யலை. அவர் முதல் அவர் இமிக்ரேஷனில் வேலை செய்தவராம். அதாவது குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் வேலை செய்தவராம். அங்கே வேலை செய்த குற்றம் தான் அது. பழைய கேஸ் உண்டு. இவ்வளோ காலம் மறைமுகமான விசாரணையில் இருந்திருக்குது. அதுக்கு பிறகு அங்கேருந்து விலத்தி ஜனாதிபதி செயலகத்தில் வேலைக்கு சேர்ந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி அச்சாப்பிள்ள மாதிரி வேலை செய்து கொண்டு இருந்திருக்கார். இருந்தாலும் பழைய கேஸுகள் விடுமா? பழைய கேஸுகள்லாம் இப்போ தோண்டி விசாரிக்கப்படுது. அந்த அடிப்படையில் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இனி ஒன்றும் செய்யலாது. ஜனாதிபதி செயலகத்தில் வேலை செய்தால் அவருக்கு சலுகையை காட்ட முடியும். பிள்ளையண்டா பிள்ளை தானே. எனவே அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 41 வயதுடைய இந்த குறிப்பிட்ட நபர் கண்டியைச் சேர்ந்தவர். அவர் கொழும்பில் தங்கியிருந்து ஜனாதிபதி செயலகத்தில் வேலை செய்து வந்திருக்கின்றார். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. போலீசாரை பணிக்கு அமர்த்துவது சம்பந்தமாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது போலீசாருக்கு பயிற்சி கொடுக்குற கல்லூரி இருக்குத்தானே, ட்ரைனிங் ஸ்கூல், அதில் இப்போ 100 சப் இன்ஸ்பெக்டர்ஸ், அதாவது உதவி ஆய்வாளர்கள் தற்பொழுது பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்களாம். இந்த 100 ஆய்வாளர்களில் 19 பேரை அவர் நீக்கியிருக்கிறார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் நீக்கி போட்டு அந்த 19 பேருக்கு பதிலாக புதிதாக 19 பேரை தெரிவு செய்திருக்கார். அப்பேன் 19 பேரை நீக்க வேண்டி என்று சொல்லி ஒரு கேள்வி ஊடகங்களால் கேட்கப்பட்டது. அதுக்கு தான் பதில் சொல்லியிருக்காரு. என்னென்னு சொன்னால், அந்த 19 பேரையும் சட்டவிரோதமான முறையில், தவறான முறையில் பணிக்கெடுத்திருக்கணும். அதாவது அவைக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது, ஒரு விதமான சர்டிஃபிகேட்ஸும் கிடையாது. முதல் இருந்த அரசியல்வாதிகள் காசை வாங்கி போட்டு தெரிஞ்சவர், நண்பர், கட்சிக்காரர் அந்த மாதிரி என்று சொல்லி ஒரு 19 பேரை தூக்கி போட்டு மொத்தமாக 100 பேரை ரெடி பண்ணி ட்ரைனிங் போய் கொண்டு வந்தது. அதில் தான் இப்போ 19 பேரை நீக்கி போட்டு புதிதாக 19 பேரை சேர்த்திருக்கின்றார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள்.
உங்களுக்கு தெரியும், என்னதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து க்ளீனாக இருந்தாலும் இண்ட வரைக்கும் அங்கேயொன்றும் இங்கேயொன்றுமாக ஒரு சில குற்றங்கள் வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கண்டி தெல்தனியில் இடம்பெற்ற அந்த கொலைச்சம்பவம் இருக்குது தானே, அம்பாறை பெண் மருத்துவர் கொலைச்சம்பவம், அதுக்கு வந்து அந்த குற்றவாளிகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆள் வந்து ஹெல்ப் பண்ணிக்கார். அவரும் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கார். இது சம்பந்தமான செய்திகளை வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்துக்கிறோம். எனவே போலீஸ் திணைக்களம் வந்து கிளீனாக இருக்கணும் என்றதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் மீன் பிடிக்கச் சென்ற இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், முல்லைத்தீவு மாவட்டம் துணுக்காய் கல்விளான் குளம் என்று சொல்லி இடம் இருக்குது தானே, அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் வந்து, அதாவது கல்விளான் குளத்தில் வந்து 25ஆம் தேதி ஒரு பின்னேரம் ஒரு 3 மணி போல் ஒரு இளைஞர் மீன் பிடிக்க போயிருக்கார். தூண்டிலையும் கொண்டு போயிருக்கார். அப்போ வீட்டிலேருந்து வெளிக்கிட்டு போய்க்க சொல்லியிருக்கார், நான் இந்த மாதிரி மீன் பிடிச்சி கொண்டு வரேன்னு சொல்லி. அப்போ அன்றைக்கு பின்னேரமாகி அவர் திரும்பி வரவே இல்லை, இரவும் திரும்பி வரையில. அப்போ அடுத்த நாள் படியே தேப்பர் என்ன செய்யக்காருன்னு சொன்னால் தேடி போயிருக்கார். மகன் இப்படி மீன் பிடிக்க போன ஆளை காணலன்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா அவர் குளத்துக்கு வந்து மிதந்து கொண்டிருக்கார். அவருடைய உடல் வந்து குளத்துக்கு மிதந்து கொண்டிருந்துருக்குது. என்னென்னு சொன்னால் அவருக்கு வந்து இந்த வலிப்பு நோய் இருக்குது தானே, அது வந்து இடைக்கிட வலிப்பு வரதாம். அப்போ நான் நினைக்கிறேன் மீன் பிடிச்சு கொண்டு கேட்கல மேபி அவருக்கு வலிப்பு வந்து, இப்போ வலிப்பு வந்தால் நீந்த இல்லாது தானே, கண்ட்ரோல் பண்ண இல்லாது தானே, அதனால் தண்ணிக்குள்ளே தவறி விழுந்திருக்கலாம். எனவே அவர் உயிரிழந்திருக்கின்றார். இது அப்பகுதி மக்கள் மத்தியில் மிக பெரும் அதிர்வலைகளையும் சோகத்தையும் உருவாக்கியுள்ளது. இலங்கையில் இருந்து 1132 இராணுவத்தினர் வெளியேறுகிறார்கள். வெளியேறி எங்கே போகிறார்கள் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமைதி காக்கும் படை இருக்குது தானே, அந்த படையில் இணைஞ்சு வெவ்வேறு நாடுகளுக்கு வந்து பணிக்காக செல்கின்றார்கள் 1132 இராணுவத்தினர். அதாவது இலங்கையினுடைய வரலாற்றில் ஒரே தடவையில் இவ்வளவு பெருந்தொகையான இராணுவத்தினர் வந்து ஐநா பணிகளுக்காக போகிறது இதுதான் முதல் தடவை என்று சொல்லப்படுது. ஏற்கனவே பல வருடங்களாக கட்டமாக வெவ்வேறு நாடுகளில் வந்து இலங்கை இராணுவம் பணிபுரிஞ்சிருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் நம்பர் தான், ஒரு 100-150 அந்த நம்பரில் தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1132 பேர். இதில் வந்து 900 பேர் வந்து தரைப்படை இராணுவத்தை சேர்ந்தவர்களாம். அதே போல் 189 பேர் எஸ்டிஎஃப்ஐ சேர்ந்தவர்கள், விசேட அதிரடிப்படையை சேர்ந்தவர்கள். அதே போல் வரலாற்றில் முதல் முறையாக இதுக்கு முதல் நடக்க இல்லையாம் 43 பெண் இராணுவ சிப்பாய்கள். அந்த 43 பெண் இராணுவ சிப்பாய்களும் வந்து வெடிகுண்டு அகற்றுவதில் நிபுணத்துவம் பெற்றவர்கள், அதற்கான பயிற்சி பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இவர்களை வழி அனுப்பி வைக்கின்ற நிகழ்ச்சி ஒன்று நேற்று இடம்பெற்றது. அதிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். எனவே இலங்கையினுடைய வரலாற்றில் அதிகூடிய இராணுவத்தினர் நாட்டை விட்டு வெளியேறி செல்வது இதுதான் முதல் தடவை என்று சொல்லப்படுகிறது. 1132 பேர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கின்றார் நாமல் ராஜபக்ச. நாமல் ராஜபக்ச அப்படி என்ன அறிவுரை சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதாவது ஜனாதிபதியினுடைய கவனம் இருக்குத்தானே, அது வந்து மக்களுக்கு உதவி செய்கிறதுலாம் இருக்கணுமே தவிர ஆக்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடாது. சும்மா எப்போ பார்த்தாலும் கைது செய்கிறேன் அவரை பிடிச்சி ஜெயிலுக்கு போகிறேன் இவரை பிடிச்சி ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லி கொண்டுக்கிறீங்களே தவிர மக்களுக்கு வந்து உதவி செய்யுங்க, மக்களோட நலனில் வந்து அக்கறை செலுத்துங்கன்னு சொல்லி நாமல் ராஜபக்ச ஒரு அறிவுரை ஒன்று சொல்லி வச்சுக்கார். இப்போ எதுக்கு இந்த அறிவுரையை சொல்கிறாருன்னு சொன்னால், ஏனெண்டா அடுத்தடுத்த மாதங்களில் அவருக்கும் ஒரு சம்பவம் இருக்குன்னு சொல்லி பரவலாக எதிர்பார்க்கப்படுது. எந்த வேளையிலும் அவருக்கு ஒரு சம்பவம் நடக்கலாம்னு சொல்லி, அதனால தான் முட்கூட்டியே சொல்லி வச்சாரோ இன்னும் தெரியாது. சும்மா அப்போ அதெல்லாம் ஆக்களை கைது செய்து கொண்டுக்கிறீங்கள், அதை விட்டுட்டு மிச்ச வேலையை பாருங்க உண்டு அப்படி சொன்னார். தெரியலை என்னென்னு சொன்னால், ஜனாதிபதி வந்து பாராளுமன்றத்தில் வந்து உரையாற்றவர் தானே, உரையாற்றியக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறவர் தானே. எந்த ஒரு குற்றவாளியை வந்து நாங்கள் தப்பிக்க விட மாட்டோம், பாரபட்சம் பார்க்க மாட்டோம், எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுப்போம்னு சொல்லி இந்த மாதிரி உரையாற்றவர் தானே. அப்படி உரையாற்றுறது வந்து பிழையாம். அதப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட் செய்கிற வேலையையும், குற்றப்புலனாய்வு பிரிவு செய்கிற வேலையையும், அதே போல் நீதிமன்றங்கள் செய்கிற வேலையும் வந்து எப்படி ஜனாதிபதி தன்னுடைய கையில் எடுத்து தான் என்னமோ பொறுப்பு போல் வந்து நின்று எப்படி பாராளுமன்றத்தில் உரையாற்ற முடியும் என்று சொல்லி ஒரு அறிவுபூர்வமான கேள்வி ஒன்றை கேட்டிருக்கிறார் நாமல் ராஜபக்ச. நாமல் ராஜபக்சவுக்கு தெரியாத போலடக்கு. இப்போ ஜனாதிபதி என்று சொன்னால் அவர் என்ன தனியாக ஜனாதிபதி மட்டுமா? இல்லை தானே, முப்படைக்கும் அவர் தானே பொறுப்பு, அவர் தானே பாதுகாப்பு அமைச்சர். ஜனாதிபதி ஒரு பக்கம், இங்கே பாதுகாப்பு அமைச்சர், இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சர் யார் என்று கேட்டார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தானே. அது நினைக்கிறேன் நாமல் ராஜபக்சவுக்கு தெரியாத போலடக்கு. அப்போ பாதுகாப்போட சம்பந்தப்பட்டவர், அதுக்கு பொறுப்பாக இருக்கிறவர் சொல்லுவார் தானே, நாங்கள் இன்னாரை அரெஸ்ட் பண்ண போகிறோம் அல்லது இவ்வளோ பேரை அரெஸ்ட் பண்ணுவோம், ஒருத்தரையும் தப்பிக்க விட மாட்டோம் என்று சொல்கிறது மிகவும் சர்வசாதாரணமானது. எனவே நாமல் ராஜபக்சவுக்கு அது கூட தெரியலை. அடுத்தடுத்த மாதங்களில் அவருக்கு ஒரு பூசை இருக்குதானே. எனவே அந்த பதட்டத்தில் ஒரு அறிவுரையை சொல்லிக்கார் போலடக்கு. வழக்கம் போல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா நாமல் ராஜபக்சவனுடைய அறிவுரையை கேட்க மாட்டார்.
வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கின்ற 232 பேருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கைகள் சர்வதேச போலீஸாகிய இன்டர்போல் போலீஸால சிவப்பு எச்சரிக்கைகள் ரெட் நோட்டீஸ் விடுக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இவர்கள் எல்லாருமே மிக விரைவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று சொல்லி, இந்த 232 பேரும் பாதாள உலக குழுவாண்டு கேட்டீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை. அதில் 37 பேர் மட்டும்தான் பாதாள உலக குழு, மற்றாக்கள் வேறு வேறு குற்றங்களோட சம்பந்தப்பட்டவர்கள். அதோட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் இன்னும் ஒரு டேட்டா ஒன்று சொல்லியிருக்கார். கடந்த 19 மாதங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏன்னு சொன்னால் இப்போ என்பிபி ஆட்சிக்கு 19 மாதங்கள் தானே, அடுத்த மாதம் 20 மாதமாக போகுது. எனவே இந்த 19 மாதங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 58 பேர் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். மொத்தம் 58 பேர் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். அதில் 23 பேர் ரெட் நோட்டீஸ் விடுக்கப்பட்டவர்கள். ஏனைய 35 பேர் ரெட் நோட்டீஸ் ஒன்றும் இல்லை, ஆனால் குற்றங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள். ரெட் நோட்டீஸ் எதுவுமே விடாமலே அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக மொத்தம் கடந்த 19 மாதங்களில் வெளிநாடுகளில் 58 பேர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான டேட்டா சொல்லியிருக்கார். எந்தெந்த நாடுகளில் எத்தனை பேர் பதுங்கி இருக்கணும், ஒவ்வொரு நாடுகளையும் சொல்லி அந்தந்த நாடுகளில் எத்தனை பேர் பதுங்கி பேர் சொல்லல, அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் எத்தனை நம்பர் எவ்வளோ பேர் பதுங்கி இருக்கணும் என்று சொல்லி அந்த விவரங்கள் கணக்க விவரங்கள் சொன்னவர். அதில் முக்கியமானது இது மட்டும்தான். எனவே மிக விரைவில் இன்னும் நிறைய பேர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் கூறியிருக்கின்றார். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.